தோசை மாவு ரொம்ப புளிச்சிருந்துச்சுன்னா, கொஞ்சமா ரவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஊத்துனோம்னா, அந்த புளிப்பு ஸ்மெல் தெரியாது. பொதுவா டைம் இல்லனாலும், ஈஸியா ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணனாலும், தோசை வச்சு தேங்காய் சட்னி அரைச்சுருவோம். அந்த தேங்காய் சட்னி தோசைக்கு வந்து இந்த மாரி அரைச்சு பாருங்க, ரொம்பவே நல்லாருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏத்த மாரி வத்தல், சின்னதா ஒரு இஞ்சி துண்டு, கொஞ்சம் மல்லி இலை, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு ரொம்பவே முக்கியம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டே குடுக்கும். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி கடுகுளுந்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் இன்னுமே கொஞ்சம் கூடுதலா போடலாம். அதோட கொஞ்சமா பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமா வரவும் இத வந்து சட்னியோட கலந்து விட்டுக்கலாம். இந்த சட்னி வெறும் சட்னினா தோசைக்கு ரொம்பவே நல்லாருக்கும். பட் இட்லிக்கு வெத்து சட்னினா பச்சை மிளகாய் சேர்த்து தாளிக்கிறப்ப ஒரு வத்தல் சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். இந்த மிக்சர் ஜார் கொஞ்சம் அகலமா கைப்பிடியோட இருக்கிறதுனால வேற கிண்ணத்துல வந்து மாத்த மாட்டேன். அதிலேயே வச்சுக்குவேன். எத்தனை பேர் இந்த மாரி செய்வீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. கிண்ணம் மாத்திரம் அதையும் கழுவணுமேங்கிற சோம்பேறித்தனம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.